ஹாய் எவ்ரிவன், ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்க்கலாமா? ஸோ அண்ணாவுக்கு மேரேஜ் ஸ்டார்ட் ஆக போது நைட்டே வீட்டில் கிளம்பிட்டோம். அண்ணா வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க காஃபி குடிச்சிட்டு அண்ணா நைட்டே டின்னருக்கு வந்து வெளியில் கூப்பிட்டு போனாங்க. பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து மாடியில் தூங்கிட்டோம். அப்புறம் காலைல வந்து ஏர்லியாக வந்து எழுந்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 5:30க்கே எழுந்திரிச்சதுக்கப்புறமா வந்து நலங்கு வைக்க வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பந்தக்கால் நட்டுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் நலங்கு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ஒரு 7:30 மாதிரி இருக்கும். அப்போ வந்து வெளியில் வாழை மரம் அதெல்லாமே நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சமையலும் சைட் பை சைட் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு வந்து அதுக்கப்புறம் என்னோடய பாப்பா என்ன பண்ணாங்கன்னா, பூரி வந்து அவளே வந்து குட்டி குட்டியாக பானிபூரி சைஸில் வந்து போட்டு சாப்பிட்டாங்க. அதை வீடியோ எடுக்க சொன்னாங்க. அண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நிறையா செஞ்சுருந்தாங்க. நான் வந்து வெறும் பூரி அதுக்கப்புறம் வந்து வடை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குருமா வச்சுருந்தாங்க. அதை வந்து ஊற்றி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிஜிலே சாப்பிட்டு எனக்கு இது ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் வந்து கேசரி தான் வந்து வீடியோ எடுக்கும் போது தெரியும் கேசரி பண்ணியிருந்தாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் மார்னிங்கே வந்து ஆடு வச்சுருந்தாங்க, குட்டி போட்டுச்சு. ஸோ ஆடை போய் வந்து பார்த்தோம். குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதை தூக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. அண்ணாவே வெயிட் பண்ணியிருந்தாங்க. டீ குடிச்சிட்டு அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.